அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வெஜிடபிள் பிரியாணி தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுண்டு. சட்டி சூடு வந்துருச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிலோக்கு உள்ளது தான் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. ஆயில் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா சூடு வந்துருச்சு. ஒரு 3 வெங்காயம் வெட்டிங்க, சின்னதாக. சின்ன வெங்காயம் 3, பெருசாக இருந்தால் 2 போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பெருசாக 2 வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஒரு 6 டீஸ்பூனு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா வதக்கிக்குங்க. ரெண்டு பச்சை மிளகா, தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க. பீன்ஸு, கேரட் மட்டும்தான் நான் போடுவேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. நான் பிரியாணி அரிசியில் தான் போடுறேன், அந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் கலந்து. நீங்கள் என்ன அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. ஒரு எலுமிச்சை சாறு ஊற்றிங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் ஒரு 5 நிமிஷம். இது கொதி வரத்துக்குள்ளே அந்த அரிசியை நம்ம பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம்ல அதை ஊற போட்டுருவோம். கொதி வந்துருச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க.
மூடி வச்சிடலாம். வெந்துருச்சா பார்க்கலாம், புளிங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சோறு கொதிச்சு அந்த தண்ணி வத்துறப்ப அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா புளிங்கிடுச்சு. உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.